ஆமாங்க, வைஃப் வெளில போயிருக்காங்க. அவங்க வந்ததும் நான் வந்துடுறேன் கண்டிப்பா. அந்த டயத்துல நான் கரெக்டா இருப்பேன். ஷர்வா, நான் திருப்பி கூப்பிடுறேன். வாங்க. எப்படி இருக்கீங்க மேடம்? இன்னொரு தடவை மேடம் கிட்டம்லாம் கூப்பிட்டீங்க அப்புறம் வீட்டுக்கு வர மாட்டேன். சரி ஓகே, கோச்சிக்காதீங்க, கூப்பிட மாட்டேன். மாமா எப்படிமா இருக்கிற? ஐ அம் ஃபைன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நல்ல வெயில்ல வந்திருக்க. உட்காருமா, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அங்கிள். பரவாயில்ல, உட்காருமா, நான் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள உட்கார வைக்க நான் வரேன். சரி வாங்க உட்காருங்க. ஆமா, ஆனந்தி எங்க? வீட்ல இல்லையா? இல்ல, அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. ஓ சரி சரி. ஷர்வா, இந்த வீடு பத்தி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இங்க பாருங்க ஷர்வா, நீங்க லைஃபை ரொம்ப லைட்டா எடுத்துக்காதீங்க. எல்லா சைட்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஷேரு, ஈக்குவலிட்டி, ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ், எஃப்டி, ஆர்டி, கோல்டு, எல்லாத்துலயும் நமக்கு ஐடியா இருக்கணும். அதுலயும் முக்கியமா ரியல் எஸ்டேட்ல நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டி நாளைக்கு அப்படியே டபுள் ஆகும். இப்பவே பண்றதுதான் புத்திசாலித்தனம். நல்லா யோசிங்க. இந்தம்மா ஜூஸ் எடுத்து சாப்பிடுமா. ஐயோ ஏன் அங்கிள் பரவாயில்ல, நீங்க போய் எடுத்துக்குமா, சாப்பிடுமா. தேங்க்ஸ் அங்கிள். மாப்பிள்ள எடுத்து. இல்லைங்க, அவ்வளோ பணம் இப்போ எப்படி ரெடி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அவ்வளோ அமௌண்ட் ரெடி கேஷா கையில் இருக்காதுல்ல. என்ன ஷர்வா, நீங்க ரெடி கேஷ் வச்சுக்கணும்ல அவசியமே இல்ல. ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தா அதை வச்சு பிளட்ஜ் பண்ணலாம்னு அப்பா பேசியிருக்காரு. மேற்கொண்டு பேங்க் லோன் எடுத்தா அந்த ப்ராசஸ்லாம் அப்பாவே பார்த்துப்பாரு. உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆர்டர் வாங்கி கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் அப்பாவே கைட் பண்ணுவாரு. என்ன மாப்பிள்ள, அவங்க சொல்றது கரெக்ட் தானே? அந்த வீட்டை இப்ப நாம வாங்கி போட்டோம்னா பின்னாடி நமக்கு தானே நல்லது. அது என்னங்க, நீங்களும் அவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு. அது எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா? எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு தெரியுமா? அதெல்லாம் கை நிறைய காசு இருந்தால் தான் முடியும். வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஷர்வா கிட்ட வீடு விஷயமா பேசலான்னு வந்தேன். நீங்க ஏதோ ஃபங்க்ஷன் போயிருக்கதா சொன்னாங்க. ஆமாங்க. சரி, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இப்பதான் அங்கிள் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ஷர்வா, இந்த வீட்டுக்கு டிமாண்ட் ஏறிட்டே போகுது. புரோக்கர்ஸ் வேற நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க கொஞ்சம் சீக்கிரமா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. நல்ல முடிவாடுங்க. ஓகே? ஆனந்தி, நீங்களும் கொஞ்சம் சர்வாக்கு எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா நான் எடுக்க சொல்றேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் வரேன். சரிங்க, ஓகே. வரேன் அங்கிள். சரிம்மா, வரேன். என்ன ஆனந்தி, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சா? ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுங்க. ஒரு வகையா நாங்க போனதும் நல்லதா போச்சுங்க. இப்ப பாருங்களேன், அவங்களே வீட்டுக்கு வந்து வீடு வாங்குற விஷயமா பேசிட்டு போறாங்க. கரெக்டா நானும் அங்க போயிட்டு சில யோசனைகளோட தான் வந்திருக்கேன். என்ன சொல்ற ஆனந்தி? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதாங்க, ஃபங்க்ஷனுக்கு போனதும் அங்க ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சு அதுக்கப்புறம் வைஜெயந்தியோட அப்பா வந்து என்கிட்ட பேசினாரு. வைஜெயந்தியோட அப்பா கூப்பிட்டு வச்சு இதுதாங்க பேசினாரு. குடும்பத்துல சொத்து பிரிக்கிற விஷயத்தை பத்தி சொன்னாரு. நானும் வைஜெயந்தியும் அந்த வீட்டுல போய் இருந்தாதான் அந்த வீட்டுல சொத்து பிரிக்கிற விஷயமே நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன உளற நீ? அந்த வீட்டுக்கு போய் நம்ம இருக்கணுமா திரும்ப? உன் பேச்ச கேட்டதால அங்க எல்லாரும் முன்னாடி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி இந்த வீட்டை தனியா எடுத்துட்டு வந்து தங்கி இருக்கோம். இப்போ நம்ம அவங்க கூட ஒண்ணா இருக்கணுமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இங்க பாருங்க, இப்ப அங்க எல்லாரும் சேர்ந்து சொத்து எல்லாம் ட்ரஸ்டுக்கு மாத்தணும்னு பிளான் பண்றாங்க. ஒருவேளை நம்ம அங்க போலன்னா கண்டிப்பா அந்த சொத்துல நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுங்க. இப்போ வைஜெயந்தி அக்காவோட குழந்தைக்கு புண்ணியதானம் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் வைஜெயந்தி அக்கா அந்த வீட்டுக்கு போறாங்க. ஏய், எதை மூஞ்ச வச்சிட்டு அங்க போக சொல்ற?
இல்லைங்க, நீங்க அங்க வர வேண்டாம். நானும் குழந்தையும் மட்டும் அங்க போய் இருக்கோம். அதுவும் குடும்பத்தோட ஒட்டி உறவாட ஒன்னா இருக்க இல்ல. நமக்கு சேர வேண்டிய பங்கை நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். என்னம்மா நல்லா யோசிச்சா முடிவு பண்ணிருக்கியா? அப்பா, என்னப்பா நீங்களும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப அந்த வீட்ல கேக்குறதுக்கு ஆளே இல்ல. தோ சண்முகத்துக்கு கல்யாணம் பண்ணி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நினைச்சாலும் அந்த சொத்தை பிரிக்கிற விஷயத்த காதுல கூட போட்டுக்க மாட்டாங்க. நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. வெளியே என்னவோ மாப்பிள்ள அப்படி சம்பாதிக்கிறாரு இப்படி சம்பாதிக்கிறாருன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையான இங்க உள்ள நிலவரம் யாருக்கு தெரியும்? இப்போ ஒரு வீடு வாங்குறது கூட கஷ்டப்படுறோம். இங்க பாருங்க, உங்க பரம்பரை சொத்து வித்து நம்ம பங்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த பொண்ணு சொல்ற மாதிரி அந்த பணத்தை வச்சு வீட்டை சொந்தமா வாங்கிடலாம்ல. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? என்ன நொன்ன சொல்றீங்க மாப்பிள்ள? உங்க பொண்ணு என்ன சொன்னாலும் நான் மண்டைய ஆடிட்டு இருக்கணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும் நான் ஒண்ணும் உங்க வீட்டு நாய்க்குட்டி கிடையாது. இந்த பாருங்க, எனக்கும் தன்மானம் சுய கௌரவம் எல்லாமே இருக்கு. போய் வேலையை பாருங்க, போங்க. ஏதாவது சொல்லிட போறேன். டேய் போடி. சொல்லுங்க சார். அப்படியா? ரொம்ப நல்லது சார். இதோ நான் உடனே புறப்பட்டு வரேன். வந்துடுறேன் சார், வந்துடுறேன். ஏங்க, யாருங்க போன்ல? சண்முகமும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணினதுக்கு ஏதாவது ஒரு பதிவு இருந்தா நல்லதுன்னு நம்ம லாயர் சொன்னாங்க. அது விஷயமா வேலூர் பக்கத்துல இருக்கிற கோயில்ல விசாரிக்க சொன்னேன். இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு கோயில்ல சண்முகத்துக்கு வளர்மதிக்கும் மேரேஜ் ரிசிப்ட் போட்டிருக்காங்க. அந்த ரிசிப்ட் மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா அடுத்த ட்ரையல்ல அவனை உள்ள தள்ளிடுறேன். ஏங்க, அந்த ரசீது மட்டும் இருந்தா போதுமா? அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரே வீட்டுல வாழ்றாங்கன்னு பல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க, இதெல்லாம் சண்முகத்துக்கு தெரிஞ்சா தேவையில்லாம ஏதாவது சண்டை போட்டு போறாருங்க. பெரிய ரவுடியா? இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சொத்தை வித்தாவது அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அவன் நிம்மதியா வாழ்ந்துருவானா? ஏங்க, நம்ம நீ எதுவும் பேசாத. இப்பவே கிளம்புறேன். அந்த ரிசிப்ட வாங்கிட்டு வந்துட்டு நான் யாருன்னு காட்டுறேன். என்னங்க, சாப்பிட வாங்க. வேணாம். ஏங்க, என்னாச்சு? வேணான்னா விடேம்மா. ஏங்க, ஏன் வேணான்றீங்க? பசி இல்லை. இல்லைங்க, ஏதோ மறைக்கிறீங்க. உங்க மனசுல ஏதோ பிரச்சனை இருக்கு. எனக்கு ஏன்னு புரியுது. அம்மா என்னங்க தப்பா சொல்லிட்டாங்க? ஒவ்வொரு குழந்தையோட கண்ணீரை துடைக்கவும் அவங்க கவலையை மறக்கவும் தெய்வம் நேரடியாக வர முடியாதனால தான் அம்மாவை படித்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தானேங்க அம்மாவுக்கும். நீங்கள் 4 பேரும் ஒரே மாதிரி தானேங்க. நீங்களும் சரி, உங்கள் தம்பியும் சரி. இல்லை வளர், உனக்கு சில விஷயங்கள்லாம் புரிய மாட்டேங்குது. அதை பற்றி பேச வேணாம், விடு.
இல்லைங்க, அம்மா இல்லாத வீடு அரண்மனையா இருந்தாலும் அனாதை மாதிரி தாங்க இருக்கும். உங்க தம்பி அங்க இருக்காரே தவிர அவருக்கும் உங்க நினைப்பு இருக்கும். உங்களுக்கு உங்க அம்மா சாப்பாடு போடும்போது நீங்க உங்க அண்ணன் எல்லாரும் சிரிச்சு பேசும்போது தம்பி நினைப்பு வந்துட்டு போகும் இல்லையா? அவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்டில் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு நீங்க தர பெரிய பரிசே அதாங்க. உனக்கு அறிவு இருக்கா? இருக்கான்னு கேக்குறேன். ஒரு விஷயத்தை எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு விளக்க மாட்டேங்குது. அன்னைக்கு நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் பூஜை வச்சிருந்தோம்ல, அப்பாவுக்கு படையல் போட்டோம்ல, வந்தாங்களா சரவணனும் அவன் பொண்டாட்டியும்? வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருந்தாங்களா? எவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு போயிட்டாங்க. இத பாரு, அவங்க அப்படித்தான். சரவணன் எப்படி தெரியும்ல, எனக்கு ஒரு பிரச்சனைனாலும் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் இவனையாவது வெட்டிட்டு ஜெயிலுக்கு கூட போவான். அந்த அளவுக்கு இருந்தவன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு நான் விரும்பி கட்டிட்டான்னு நினைச்சியா? அவன் முகத்தை கூட அவன் பார்த்ததில்ல. எங்க அண்ணன் கொடுத்த ஒரே ஒரு வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம அப்படி இருந்த பையன் அவன். என்னடா எங்களுக்கு எதிரா ஏஎஸ்எல்ஸ் ஓனரா அவர் தொழில் தனி, எங்க தொழில் தனி. எதிரியா அவர் எங்களுக்கு வியாபாரத்துல. அன்னைக்கு எங்களுக்கு எதிரியா அவன். பெரிய இவரு நான் நினைச்சது வேணும் அப்படின்னு எங்க அண்ணனை பார்த்து சொல்றான். இத பாருங்க, நீங்களும் உங்க பொண்டாட்டி இப்படி பேசாதீங்க. அண்ணன் அண்ணின்னு வாய் நிறைய கூப்பிட்டவன் இப்போ யாரோட மாதிரி பேசுறான். என்னமோ அவனும் அவன் பொண்டாட்டியும் நம்ம குடும்பமே பெரிய தீண்டத்தகாத குடும்பம் மாதிரி அவ்வளவு அசிங்கமா. இவரு அந்த பொண்ணு சொல்லக்கூடாது, ஒருவேளை சோத்து கூட கஷ்டப்பட்டு இருந்த குடும்பம். வாழ வழி தெரியாம அவங்க அப்பா விஷம் குடிச்சு சாக கிடந்தான். பார்த்து பரிதாபப்பட்டு அண்ணன் பாவம் அந்த பொண்ணை மருமகளா வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. அதுக்கு அவன் காட்டுற நன்றி கடன் இதுதான். அதுதான் அப்படி இருக்கான்னா அவன் மாமியா இருக்காள, எங்க போனாலும் நம்ம அண்ணிய மறுபடி அது இதுன்னு வாய்க்க வந்து அப்படி எல்லாம் அசிங்கமா பொது இடத்துல. அப்படி ஒரு குடும்பம் இங்க வரணுமா? அது இல்லைங்க, அம்மா ஆசைப்பட்டாங்க. இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்கு நுழைக்காத. நீ என் பொண்டாட்டியா இருந்தாலும் உனக்கு சில எல்லைகள்லாம் இருக்கு. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காத. குட்ட குடிஞ்சா குட்டிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா நேரத்திலும் என்னால பொறுத்துக்க முடியாது. சில நேரங்கள்ல நான் நினைச்ச கருத்தை சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு, இப்பதான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இந்த வீட்டுல உள்ளவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்களே அவங்கள பத்தியும் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க தான் திரும்ப வந்து எல்லாத்துலயும் குட்டைய குழப்ப துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது புரியாம அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு தெரியும் எதை எப்ப பண்ணணும்னு. புரியுதா? ஏங்க, நீங்க இன்னும் சாப்பிடலையே. ஏடி லூசா நீ? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இருக்க, நீ என்னமோ குடும்ப பிரச்சனையும் சாப்பாடையும் ஒரே இடத்துல ஒரே மூலையில வச்சு பேசுவியா? அதான் அந்த உன்னோட சமைச்சிட்டுனா ஒண்ணு பண்ணு. நீ போய் கொட்டிக்க. யாரெல்லாம் சாப்பிடலையோ அவங்களுக்கு சாப்பாடு கொடு, தூங்க வை. போ, நீ போய் தூங்கு போ. எனக்கு ஒரு மண்ணு வேணாம். என்னங்க? போங்கறல போ. வளர்மதி, ஆமா, என்ன ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மா தாம்மா. ஒண்ணும் இல்லம்மா. ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஒண்ணும் இல்லையா? சண்முகம் எங்க? அவரு உள்ள கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஓ, அவன் ஏதாவது பேசினானா? ஐயோ இல்லம்மா, நான் தான். அவர் அமைதியா தான் இருந்தாரு. ஏதோ கேட்க போய் அவர் ஒன்னும் சொல்லமா. ம், சரி. அவன் தான் ஏதாவது சொல்லியிருப்பான். ஐயோ இல்லம்மா. நீ வா. இல்லம்மா வா, சொல்றத கேளு. அம்மா வா.
சண்முகம், வளர்மதி கிட்ட என்ன கோச்சுக்கிட்ட? பாவண்டா, கண்ணை கசிக்கிட்டே நின்னுட்டு இருக்கா பாரு. நான் கேட்டதுக்கு எதுவும் சொல்லவும் இல்ல. ஏதாவது சத்தமா பேசுனியா? சொல்லுடா. இல்லம்மா, அந்த சரவண விஷயத்துல இங்க வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தா நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. என்னடா இது? நம்மள நம்பி வந்த பொண்ணை நீ இப்படி திட்டலாமா? கோவப்படலாமா? சொல்லு. நீ என்னென்ன சொல்லணும்னு நினைச்சியோ அதை என்கிட்ட சொல்லணும். அந்த பொண்ணுகிட்ட பேசினா எப்படா புரியும் அவளுக்கு? பாவண்டா, அப்பாவி பொண்ணு. இத பார், உன் கோவத்தை எல்லாம் அவ தாங்க மாட்டாடா. வளர்மதி, நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. அவன் கோவப்பட்டு இப்படி பேசுவான், மத்தபடி மனசுல ஒண்ணும் இருக்காது. சரியா? சரி, நீ இங்க நிக்க வேண்டாம், நீ என் கூட வா. சரியா? இல்லம்மா, அவர் இன்னும் சாப்பிடல. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருக்கட்டும், பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது. உன்னை திட்டினால, ஐயோ, இதுதான் தண்டனை. நீ வாமா, வா. அவரு நீ வா. வளர்மதி, வளர். என்னடா? வளர்மதி கூப்பிட்டேன். எதுக்கு அவளை கூப்பிடுற? அதான் திட்டி அமிச்சிட்டேல்ல. இன்னைக்கு அவ அங்க வரமாட்டா, என் கூட தான் இருப்பா. நீ போய் தூங்கு போ. சாப்பாடு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் போடுறேன். வேணாம், எனக்கு பசி இல்லை. அப்பா பாப்பா பாப்பா, என்ன கோபம் இவனுக்கு! ஐயோ கடவுளே! மா, உக்காருமா, உக்காரு. இல்லம்மா, நான் அங்கேயே போறேன். நீ எங்கேயும் போல, இன்னைக்கு இங்கதான் இருக்க. அப்பதான் உன் புருஷனுக்கு உன் மேல பிரியம் அதிகமாகும். இல்லம்மா, நாங்க போறேன். நான் அவர்தான் சொல்ல சொல்றேன்ல, நீ போறாருமா. இங்கே உட்காரு, இங்கே இரு. என்ன மாமியாரும் மருமகளும் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா? அதையே கேக்குற மீனாட்சி. நம்ம ஆனந்தி சரவண விஷயமா வளர்மதி சண்முகத்துக்கிட்ட ஏதோ பேசியிருக்கா. அவன் வந்து இவள திட்டி இருக்கான். அதான் இன்னைக்கு வளர்மதியை இங்கே இருக்க சொல்லிட்டேன். ஓ, அப்படி போகுதா கதை? என்ன வளர்மதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லையே. முதல்ல என்னடானா சமையல் ரூம ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்ட. இப்போ என் அம்மா மனசுலயும் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அச்சச்சோ. ஐயோ அக்கா, இது சரியில்லை. இன்னும் விட்டா எனக்கு போட்டியா வந்துருவ போல. ஐயோ அக்கா, ஐயோ. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் சமையல் கட்டுல நான் போய் வேலையை பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அக்கா, அம்மா மனசுல நீங்க தான்க்கா இருக்கீங்க. சரி போங்க, இனிமே சமையல் கட்டு வேலையெல்லாம் நீங்களே பாருங்க. ஐயோ அம்மா, கொஞ்சம் கூட சீரியஸா முகத்தை வச்சுக்க முடியலமா இவகிட்ட. எப்படி பேசுறான்னு பாருங்களேன். இந்த காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூனியர்ஸ சீனியர்ஸ் ராகிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவகிட்ட ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாளே. ரொம்ப நல்ல பொண்ணு.
அக்கா மீனாட்சி, எனக்கு கூட முதல்ல வளர்மதியை பார்க்கும்போது எந்த அபிப்பிராயமும் இல்ல. ஆனா இப்போ வளர்மதி இந்த கைராசி குடும்பத்துக்கு வந்த பிறகு இன்னொரு மீனாட்சியா தான் எனக்கு தெரியுறா. வளர்மதி, சண்முகம் பேசினத மனசுல வச்சுக்காத. ஒன்னே ஒண்ணுதாம்மா, அவன் நிறைய கோவப்படுவான். ஆனா அடுத்த நிமிஷமே மெழுகு மாதிரி ஆயிடுவான். ரொம்ப நல்லவம்மா. அம்மா, மௌனமா இருக்கும்போது அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், கோவமா இருக்கும்போது அவங்க நம்ம மேல எவ்வளோ பிரியம் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதும் ஒரு நல்ல மனைவி செய்வா அந்த வேலைய அப்படின்றத நான் படிச்சிருக்கேம்மா. பயங்கரமா தத்துவத்துல பின்றாளேம்மா. ஆமா, காலேஜுக்கு கூட போலேன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா ஒரு அக்மார்க் மனைவிக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. வளர்மதி, இந்த மாதிரி தத்துவத்தை எல்லாம் அப்பப்போ தெளிச்சு விடுமா, அப்பதானே நாங்களும் பயன்படுத்திக்க முடியும். அம்மா பாருங்கம்மா, அக்கா கிண்டல் பண்ணாதீங்கக்கா. அம்மா, எனக்கு மாமா மேல எந்த வருத்தமும் இல்லம்மா. நான் தான் ஏதோ பேச தெரியாம சொல்ல தெரியாம ஏடா கூடமா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் மரமண்டை தானே. வளர்மதி, இத பார், உனக்கு நான் இருக்கேன். அவன் ஏதாவது திட்டினா கோவப்பட்டானா சொல்லு, அவனை கவனிக்க வேண்டிய விதத்துல நான் கவனிச்சுக்கிறேன். ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னமோ அம்மா உன்னையே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அச்சோ, போக போக பார்த்தா இந்த மீனாட்சி இருக்கிற இடமே தெரியாது போல இருக்கு. ஐயோ அக்கா. ஏய், ஒரு விஷயம், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு சண்முகம் தம்பிக்கு அமைஞ்சதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு விஷயம் மட்டும் நெருடலா இருக்கு. உன்னை நான் ஏன் முன்னாடியே பார்க்கல? ஆனா கடவுள் என்னவோ எல்லார் வாழ்க்கையிலும் இப்படிதான் விளையாடுவார் போல இருக்கு. மீனாட்சி, நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு. என் பேர குழந்தைகளை கூட நான் கண்ணால பார்த்துட்டேன். என் மனசுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், சண்முகம் விவாகரத்து கேஸ் நல்லபடியா முடிஞ்சு வளர்மதி சண்முகம் 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும். அத நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் உன் மடியிலேயே நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அம்மா, ஏம்மா இப்படி பேசுறீங்க? ஏம்மா, எதுக்குமா எப்ப பார்த்தாலும் இதையே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு தெரியுமா? ஏம்மா, உங்களை விட்டா இந்த பேர பசங்களை எல்லாம் வளர்க்கறதுக்கு யாருமா இருக்காங்க? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அம்மா, நான் அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணுமா. இப்பதான் கடவுள் ஒரு நல்ல அம்மா நல்ல அக்காவை கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களேம்மா. நீங்க நல்லா இருக்கணுமா, நல்லா இருப்பீங்க, அதை நாங்க பார்க்க தான் போறோம். நல்லா சொல்லு வளர, இப்படிதான் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவுலாம் வேலை இருக்கு தெரியுமா? பேர பிள்ளைங்களாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து எல்லாம் தீர்த்து வைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? என்ன பாக்குறீங்க? சரவணனுக்கு ஒரு பையன் இருக்கான், நம்ம ராஜேந்திரனுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். உமாவுக்கு எப்படியும் பொண்ணு பிறக்கும்னு நமக்கு தெரியும். அந்த 2 பசங்களுக்குள்ள உமா பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு பெரிய சண்டை நடக்கும்ல. ஐயோ, அதுக்கு பஞ்சாயத்து பண்றது யாரு? நீங்க தானே. அப்ப ஏதாவது மாட்டேன் நீங்க நாட்டாம தீர்ப்பு மாத்துங்கன்னு சொல்லுவேன்.